டைனோசர்களின் காலத்தில் 62 அடி வரைக்கு நீளம் இருந்த பிரம்மாண்டமான ஆக்டோபஸ்கள் ஒரு காலத்தில் கடல்களில் சுற்றித் திரிந்துள்ளது. புதிய புதைப்படிவ கண்டுபிடிப்புகள் இந்த முதுகெலும்பற்ற உயிரினங்கள் கிரெட்டேசியஸ் காலத்தில் முதன்மை வேட்டையாடிகளாக இருந்தன என்று கூறுகின்றன. பல ஆண்டுகளாக கிரெட்டேசியஸ் கால கடல்களில் மொசாசார்கள் மற்றும் பிளேசியோசார்கள் போன்ற மாபெரும் முதுகெலும்புள்ள வேட்டையாடிகளே ஆதிக்கம் செலுத்தின என்று விஞ்ஞானிகள் நம்பி வந்தனர். ஆனால் கிராக்கன்கள் என்று செல்லப்பெயர் சூட்டப்பட்ட அந்த மாபெரும் கடல் வேட்டையாடியும் அதே அளவு ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம் என்று சமீபத்திய ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. ஜப்பான் மற்றும் வான்கூவர் தீவில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் அழிந்து போன 2 ஆக்டோபஸ் இனங்களான நானெமோடிதிஸ் ஜெலட்ஸ்கி மற்றும் நானெமோடிதிஸ் ஹக்கார்டி ஆகியவற்றின் புதைப்படிவ தாடைகளை கண்டுபிடித்துள்ளனர். புதிய ஆய்வின்படி நானெமோடிதிஸ் ஹக்கார்டி 62 அடி நீளம் வரை வளர்ந்திருக்க கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய முதுகெலும்பற்ற உயிரினங்களில் ஒன்றாகும். அந்த காலத்தில் வாழ்ந்த மோசாசார்கள் உட்பட பல கடல் ஊர்வனவற்றை விட இது பெரியது. புதைப்படிவ ஆக்டோபஸ் தாடைகளை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் இந்த உயிரினங்களின் அளவை கணிக்க முடிந்தது. மேலும் ஒரு தெளிவான வடிவத்தையும் கண்டறிந்தனர். தாடை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ ஆக்டோபஸும் அவ்வளவு பெரியதாக இருக்கும். சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 72 முதல் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறைகளில் காணப்படும் புதைப்படிவங்கள் ஆக்டோபஸ் வரலாற்றை சொல்கிறது. இந்த உயிரினங்கள் பிரம்மாண்டவையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மெல்லுடலிகள் போன்ற கடின ஓடுடைய விலங்குகளை வேட்டையாடும் மூர்க்கமான வேட்டையாடிகளாகவும் இருந்திருக்கலாம். ஆக்டோபஸ்கள் இன்று மிகவும் அறிவார்ந்த விலங்குகளாக அறியப்படுகின்றன. நானெமோடிதிஸ் இனங்களின் தாடைகளில் காணப்படும் தேய்மானத்தின் அறிகுறிகள் அவை கடினமான ஓடுகளை கொண்ட உயிரினங்களை சாப்பிட்டுள்ளது என்பதை காட்டுகின்றன. கிரெட்டேசியஸ் கால பெருங்கடலை பெரிய முதுகெலும்புள்ள வேட்டையாடிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய ஒரு உலகமாக பார்க்கும் பார்வையை மாற்றி மாபெரும் முதுகெலும்பற்ற உயிரினங்களான ஆக்டோபஸ்களும் உணவு சங்கிலியின் உச்சியில் இருந்தன என்பதை இவை காட்டுகின்றன. இந்த ஆக்டோபஸ்களின் அளவு பிரமிக்க வைப்பதாக இருந்தாலும் அவற்றை உண்மையிலேயே தனித்துவமாக்குவது அவற்றின் நுண்ணறிவுதான். அவற்றின் புதைப்படிவ தாடைகளில் உள்ள தேய்மான அடையாளங்கள் அவை திறமையான வேட்டையாடிகளாகவும் இருந்தன என்பதை காட்டுகின்றன. சமச்சீரற்ற தேய்மான வடிவங்கள் மேம்பட்ட மூளை செயல்பாட்டுடன் தொடர்புடைய ஒரு நுட்பமான பக்கவாட்டு வேட்டை முறையை குறிக்கின்றன. சிக்கல்களை தீர்க்கும் திறன்களுக்கும் கருவிகளை பயன்படுத்துவதற்கும் பெயர் பெற்ற நவீன ஆக்டோபஸ்களிலும் இந்த வகையான நடத்தை காணப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் பண்டைய ஆக்டோபஸ்கள் நாம் முன்பு நம்பியதை விட மிகவும் புத்திசாலிகளாக இருந்திருக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன. அவற்றின் தாடைகளில் உள்ள தேய்மான வடிவங்கள் நவீன ஆக்டோபஸ்கள் ஜாடிகளை திறக்க அல்லது அடைத்து வைத்திருக்கும் பொழுது தப்பிக்க தங்களுடைய உணர் நீட்சிகளை பயன்படுத்துவது போலவே அவையும் கடின ஓடுடைய இரைகளை பிரித்தெடுத்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றன. இந்த நுண்ணறிவு அக்காலத்தில் அவற்றை இன்னும் திறமையான வேட்டையாடிகளாக ஆக்கியிருக்கும்.